Hi friends, welcome to Chennai food. Semiya வச்சு ரொம்பவே வித்தியாசமான புதுமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துர்க்கேங்க. ரோஸ்டட் சேமியா தான் எடுத்துர்க்கேன். இருந்தாலும் இத நம்ம மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதோட weight பாத்தீங்கன்னா 180 grams இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேமியா நீங்க எடுத்துக்கலாம். இது நார்மலா நம்ம உப்புமாலாம் செய்யிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சேமியா தான் இது. இத நான் ரோஸ்ட் பண்றதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan போட்டு வச்சிருக்கேன். லைட்டா இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆயில்லாம் எதுமே சேர்க்கல. ட்ரையா தான் ஃப்ரை பண்ண போறேன். கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சேமியாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லேசாக ரோஸ்ட் ஆனாலே போதும். நீங்கள் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் சேமியா ரோஸ்ட் பண்ண அந்த பேனை தான் மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா எல்லாத்தையுமே அப்படியே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்ததுனால 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் சேமியா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டேன். பாருங்கள், 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை ஊற்றும் பொழுது நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பொடி மாஸ்லாம் வரும் இல்லைங்களா, சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பொடிசாக ஆகணும், பொடி மாஸ் மாதிரி. இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா போட்ட வெங்காயம் தக்காளி நம்ம ஓரம் கட்டி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 180 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருந்தேன். அதுக்கு நீங்கள் 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த தண்ணி இதில் சேர்த்து விட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அளந்து ஊற்ற தெரியலனா நீங்கள் சேமியாவை கப்பில் அளந்துக்கோங்க. 1 கப்பு சேமியாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோஸ்ட் பண்ண சேமியாவை அதில் சேர்த்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மொத்தமாக மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா சேமியாவும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேமியா சேர்க்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். நீங்கள் தண்ணி அளவோடு சேர்த்திங்கன்னா நல்லா பொலபொலன்னு வரும் சேமியா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சேமியா சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் அடுப்பு சிம்மில் வச்சு தான் மூடி போட்டேன். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும் சேமியா பண்ணோம்னா. நம்ம தண்ணி நீங்கள் அளவோடு வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், அடியெலாம் எதுவும் பிடிக்கல, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வெறுமனே சேமியா செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. சேமியானால வேண்டான்னு தூரம் ஓடிடுவாங்க சாப்பிடாம. நீங்கள் அது கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து எக் சேமியா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள்.
இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான எக் சேமியா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் சேமியா எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.